ஆண்டவர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெண்ணின் கணவர் நல்ல உயரிய வேலையில் இருந்தார். அவருக்கு வெளிநாட்டிலே சில நாட்கள் பணியாற்றும்படிக்கு உத்தரவு வந்தது. உடனே அவருடைய மனைவியும் 5 வயது மகளும் நாங்களும் உடன் வருகிறோம், அந்த நாட்டை சுற்றி பார்க்க போகிறோம் என்று அவரோடு கிளம்பினார்கள். ஒரு 10 நாட்கள் அவர்கள் ஹோட்டலிலே தங்கியிருந்து அந்த நாட்டை சுற்றி பார்த்தார்கள். அவர் அந்த பணி நிமித்தம் தினமும் வேலைக்கு சென்ற பிறகு இவர்கள் ஒவ்வொரு இடங்களாக சுற்றி பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். ஒரு நாள் காலையிலே அந்த 5 வயது குழந்தை அம்மாவிடத்திலே சொன்னது, அம்மா, இந்த உலகம் எவ்வளவு சந்தோஷம் உள்ளதா இருக்கிறது. தினமும் நாம் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று அங்குள்ள அநேக காரியங்களை பார்க்கிறோம். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உலகம் முழுவதும் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கிறது அல்லவா என்று சொன்னாள். இவள் சிரித்துக் கொண்டாள். உலகத்திலே சந்தோஷமானவைகள் அநேகம் இருக்கிறது. ஆனால் மனிதன் அதை முழுமையாக அனுபவிக்கிறானா என்றால் துக்கப்படுத்தும் அநேகத்தை அவன் உருவாக்கி கொள்ளுகிறான். துக்கப்படுத்தும் அநேக காரியங்களும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. நாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை மட்டும்தானே பார்க்கிறோம். இந்த குழந்தை சந்தோஷமானவர்களை மட்டும்தானே பார்த்திருக்கிறது. ஒருவேளை வளர வளர இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை அது புரிந்து கொள்ளும். உலகம் உலகமாகத்தான் இருக்கிறது. அதில் உள்ள மனிதர்கள் தான் மாறுபடுகிறார்கள். ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த போது செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போது இந்த உலகம் தொடர்ந்து அவர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் பூமியை சபித்தார். இனி அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் என்று சொன்னார். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். எனவே சரீரமானது வியாதிகளாலும் பலவிதமான தீங்குகளாலும் பாதிக்கப்படுகிறது. பூமியானது எப்பொழுதும் நன்மையானதை தராமல் தீமையானவர்களையும் தந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் மனிதன் தானே என்று அவள் சிந்தித்துக் கொண்டாள். அவள் ஒரு பத்திரிகையில வேலை செய்கிற அப்படினால் அவளுக்கு ஒரு கடிதம் வந்தது. நீங்கள் சில தேசங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறை, அங்குள்ள சிறப்பான காரியங்களை பயணக்கற்றையாக எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பல தேசங்களுக்கு நாம் சென்று பார்க்கும்போது நன்மையானவர்களையும் மட்டுமல்ல தீமையானவர்களையும் பார்க்க போகின்றோம். முன்னேறிய தேசங்களிலே மக்கள் எல்லாரும் சந்தோஷமாய் இருக்கிறார்களா என்றால் இல்லை. உடைந்த குடும்பங்கள், உடைந்த உறவுகள், தீமையான பழக்க வழக்கங்கள், குடி வெறி போன்ற அநேக தீமையான காரியங்கள் அங்கும் காணப்படுகிறது. எனவே நன்மையானவர்களை கர்த்தர் தருகிறார், நம்மை சீர்படுத்திக் கொள்கிறோமா, அதுதானே முக்கியம் என்று சொல்லி அவள் நினைத்துக் கொண்டாள். மனுஷர்கள் எல்லாருக்குள்ளும் பண ஆசை இருக்கிறது. கடைசி வரை பணத்தை தேட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. கர்த்தர் அன்றன்றைக்கு கொடுத்தவர்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தி வாழ்வதை விட சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இதுதான் துயரங்களுக்கு காரணமோ என்று அவள் சிந்தித்துக் கொண்டாள். 1 தீமோத்தேயு 6:9 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். நாம் கர்த்தர் தந்த ரட்சிப்பையும் அவர் நம்மோடு இருக்கிற அவருடைய பிரசன்னத்தையும் உணராமல் தீமையானவைகளை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி போய் அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். உலகம் சந்தோஷமானதுதான். சந்தோஷமானவைகளையும் சமாதானத்தை கருத்தைகளையும் நாம் நாடுவதில் தான் இருக்கிறது. சமாதான கர்த்தரை விட்டு சமாதானத்தை தேட முடியாது. எனவே அவரை நாம் பற்றிக் கொள்வோம், அவரோடு வாழ்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.